என்னப்பா இது என்ன உண்மையா நானா? என்னது நானா? இரு, நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன், நீ பாரு வீடியோ. இது உண்மையே இல்ல. சென்னை மேயர் பிரியாவை அலட்சியப்படுத்த தாவேகா எம்எல்ஏ. இது இப்படி இருக்கு. அப்ப நான் காமிக்கிற வீடியோ எப்படி இருக்கு அதை கொஞ்சம் பாருங்க. அப்ப இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எது போட்டாலும் உண்மையை போடணும், பொய்யெல்லாம் பரப்பக்கூடாது. உண்மையை பேசினாதானே மக்களுக்கு நல்லா தெரியும். அது குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, அவங்க மேல இவ்வளவு பெரிய அலிகேஷன் வச்சீங்கன்னா எப்படிதான்? அதுவும் அவங்க மேல பேட்டி கொடுக்கறது, அதை கொஞ்சம் நீங்க பாருங்களேன். இப்ப நான் இருக்கும்போது ஐஏஎஸ்க்கு அப்புறம் தான் ஒரு எம்எல்ஏ புரோட்டோகால் ஃபாலோ பண்ணோம், அவ்வளவுதான் நடந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? நீங்க சொல்லுங்க. பேட்டி சூப்பரா இருக்குல்ல, நல்லா அருமையா பேசியிருக்காங்க. இவங்க எல்லாம் மைக்ல பேசும்போது அலட்சியப்படுத்திட்டு போறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்ல. மத்தவங்க மைக்ல நின்று பேசினா அலட்சியமா தெரியுது உங்களுக்கு. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணு தான் எதிரி. இதுல இருந்து கரெக்டா கிளியரா தெரியுது. என்னதான் ஒரு மேயரா இருந்தாலும் அவங்க ஒரு எம்எல்ஏ. புரோட்டோகால் இருக்க வேண்டியதுதான். இவங்களுக்கு ஐஏஎஸ்க்கு அவங்களுக்கு விலைக்கேற்றிட்ட பிறகு ஒன்னொருத்தர் கொடுக்கணும், புரோட்டோகால் இருக்கு. அதுக்காக மேல ஹெட்லைன் பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்திய தாவேகா எம்எல்ஏ. இப்ப எதுவா இருந்தாலும் தாவேகா தான் முன்னாடி நிக்கிறது. தாவேகா எதனா ஒரு குறை கண்டுபிடிக்க கூடாதா, எதனா ஒரு தப்பு நடக்கூடாதா, உடனே தாவேகா எம்எல்ஏ. என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதெல்லாம் கிளியரா போட்டுட்டு அந்த பொறுமை தான் உங்கள்கிட்ட நாங்க பார்த்தோம். நான் கவனிச்ச வரைக்கும் பார்த்தோன்னா இன்னும் வந்தாங்க அவங்க எல்லாமே. இப்போ அவங்களும் இருந்தாங்க. நீங்க அந்த பொறுமையை ஹேண்டில் பண்ண விதம் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் உங்களை கேள்வி என்னவா, நீங்க அடுத்த கட்ட தொடர்ந்து நடவடிக்கை என்னவா இருக்கும்? அப்படியெல்லாம் ஒண்ணு சார், விட்டு கொடுக்கறதுனால கேட்டு போக மாட்டோம் இல்லைங்களா. இப்போ முழுசா இருக்கிறது எல்லாத்தையும் போடாம எதுக்கு கரெக்டா எது உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கீங்க. அண்ணன் சொல்ற மாதிரிதான், நீங்க எவ்வளவு வேணா அவதூறு பரப்புங்க, ஆனா மக்களுக்கு நல்லது செய்யற வரைக்கும் தாவேகா எம்எல்ஏங்களும் சரி, மக்களுங்களும் சரி, தொண்டர்களும் சரி, மக்களுக்கு எது நல்லதோ அதை தான் நாங்களும் பண்ணுவோம்.